தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதில் முக்கியமான சில நிகழ்வுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் பல நியூஸஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதில் சில முக்கியமான கரண்ட் நியூஸஸ் அண்ட் சென்சேஷன் நியூஸஸை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதில் முக்கியமானது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் 3 வயது சிறுமி பாலியல் வழக்கு தான். அதில் ஒரு 3 வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஒரு புதரில் வீசப்பட்டிருக்காங்க. சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் மருத்துவத்துக்காக அட்மிட் ஆக்கப்பட்ட அந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. இதில் மக்கள் எல்லாருமே ரொம்ப கடுமையான போராட்டத்திலையுமே ஈடுபட்டிருக்காங்க. இந்த வழக்கில் பீகாரை சேர்ந்த 19 வயது நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அனைத்து கட்சி தலைவர்களுமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதில் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் செஞ்சது என்ன அப்படின்னா, அடுத்த கட்சி நபர்களை பச்சை செய்யும் நேரத்தில் தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல முதலமைச்சர் அக்கறை காட்டணும்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒரு படையெல்லாம் ஆரம்பிச்சிங்களே, அது இப்போ எங்கே போச்சு? படையெல்லாம் நியமிச்சாச்சு, இனிமேல் எல்லாமே மாறிடும்னு சொன்னீங்களே, இதுதான் உங்கள் மாற்றமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே நேரத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, பொறுப்பு என்ற சொல்லுக்கு பொருள் தெரியாதவங்க நடத்தும் ஆட்சியில் மக்கள் தங்களோட பாதுகாப்பை தாங்களே உறுதி செஞ்சுக்கிறத தவிர வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும் போதே இன்னும் ஒரு பாலியல் வழக்குமே நடந்திருக்கு. காஞ்சிபுரம் மணிமங்கலம் பக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இதில் இந்த கேஸில் பீகாரை செஞ்ச 43 வயதான ஒரு நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டோட தற்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மற்றும் திருமதி சங்கீதா அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ் மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ரீசனா திரு விஜய் அவர்களும் திருமதி சங்கீதா அவர்களும் கோர்ட்ல ஆஜர் ஆகாததுனால இந்த கேஸ் மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டதா தகவல் வெளிவந்திருக்கு. இந்த நேரத்தில் இவங்களோட டிவோர்ஸ் கேஸை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்ற நீதிபதி திருமதி சுஜாதா அவர்கள் ஒத்தி வச்சிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு யுவராஜ் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுறதா அறிவிப்பு கொடுத்திருக்காரு. தன்னுடைய பதவி மட்டும் இல்லாம கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்துமே மொத்தமா விலகுறதா அறிவிப்பு கொடுத்திருக்காரு. சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக கோரி பெங்களூர்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு நடிகர் திரு பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்காரு. ஆதரவு மட்டும் இல்லாம இந்த போராட்டத்துல பார்ட்டிசிபேட்டுமே பண்ணியிருக்காரு. ஆக்டர் அண்ட் டான்சரான திரு ராகவா லாரன்ஸ் தன்னோட செய்தியாளர் சந்திப்புல பேசிய விஷயம் இப்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீங்க அரசியலுக்கு வர போறீங்களா, டிவிகேல ஜாயின் பண்ண போறீங்களா, திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிட போறீங்களான்னு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் இப்போ இந்த 1 மாத கால ஆட்சியை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எழுப்பிய கேள்விக்கும் திரு ராகவா லாரன்ஸ் அளிச்ச பதில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, அவர் குறிப்பிட்ட விஷயம் எப்படின்னா, தெருநாய்னா கத்த தான் செய்யும், சில நாய்களுக்கு பிஸ்கட் போட்டால் அமைதியாக இருக்கும், சில நாய்களுக்கு அதுக்கு பிடிச்ச பிஸ்கட்டை போட்டால் தான் சாப்பிடும், சில நாய்களுக்கு பிஸ்கட்டே பிடிக்காது, பிரியாணி தான் கேட்கும், அப்பா பிரியாணி போட்டு அதோட சத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த பேச்சு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை திருநாயோட கம்பேர் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையும் விவாதமும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. அடுத்ததா தலைமைச் செயலகத்தில் வைக்கப்பட்ட புகார் பெட்டி அதாவது பெட்டிஷன் பாக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எந்த பெட்டிஷன் பாக்ஸ்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்தது. என்ன அப்படின்னா, மக்கள் மனு கொடுக்கணும், புகார் அளிக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே போய் முதலமைச்சரோட தனிப்பிரிவில் புகார் அளிச்சுட்டு வந்தாங்க, மனுக்களை கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே அதை மாற்றினாங்க. எல்லோருக்கும் தலைமைச் செயலகத்துக்குள்ள அனுமதி இல்லைன்னு வச்சு ஒரு பெட்டிஷன் பாக்ஸை வெளியே வச்சாங்க. அந்த பாக்ஸில் மக்கள் மனு கொடுக்கணும் அப்படின்னா அதில் போட்டுட்டு போயிடலான்ற மாதிரி ஒரு விதியை மாற்றினாங்க. அதுக்கு மக்களிடையே ஒரு கடும் எதிர்ப்பு எழுந்து வந்த நிலையில் இப்போ மறுபடியும் அதை மாற்றிருக்காங்க. அதாவது அஸ்யூஷுவலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ தலைமைச் செயலகத்துக்குள்ளே நேரடியாக போய் முதலமைச்சரோட தனிப்பிரிவில் மக்கள் புகார் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் மாற்றிருக்காங்க.
இப்போ யூஸ்வலா மக்கள் முன்னாடி பண்ண மாதிரி நேரடியா போய் மனுக்களை கொடுத்துக்கலாம். தாவேகா ஆட்சி அமைச்சு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்ற இந்த 34 நாட்கள்லயே மொத்தம் 207 பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்ததா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா 106 கேஸ் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட கேஸ் தான் இருக்குன்ற மாதிரியும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதுல நிறைய கேஸ்கள் தாவேகாவுடைய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட கேஸாகவும் பல கேஸ் போலீஸே ஃபைல் பண்ணாம இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல்களே வெளிவந்திருக்கு. இப்போ அஃபிஷியலா ஒரு ரெக்கார்ட் வெளிவந்தா மட்டும்தான் உண்மை நிலவரம் என்ன அப்படின்றதே மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்னும், திமுக ஆட்சியில் நடந்த குற்றச்சம்பவங்களை விட இவங்க ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்காங்க தாவேகா ஆட்சி காலத்துல அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தியுமே இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. ஆக்டர் மகேந்திரன் பேசிய விஷயம் இப்போ சோசியல் மீடியால ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, டிஎம்கே ஆட்சி காலத்துல அவர் வெளியிட்ட வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம தான் கேள்வி எழுப்பணும், நமக்கு ஒரு தேவை அப்படின்னா நம்ம தான் கேட்கணும், குரல் எழுப்புனா மட்டும்தான் இங்க எல்லாமே நமக்கு கிடைக்கும், அதனால எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. ஆனா இப்போ அவருடைய தனிப்பட்ட ஒரு இன்டர்வியூல அவர் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா ஆட்சியில கரண்ட் எல்லாம் போயிட்டே இருக்கே, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க, கேள்வி கேட்டா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஆங்கர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், கரண்ட் வேணும்னு கேட்டா கரண்ட் கிடைச்சிருமா, யாரும் கேள்விலாம் கேட்காதீங்க, ஆட்சி அது பாட்டுக்கு நடக்கட்டும், 6 மாசத்துக்கு யாரும் எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு கரண்ட் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டில் இருக்க கரண்ட்டை எடுத்துக்கோங்க, எனக்கு சோலார் யூஸ் பண்ண தெரியும், நான் சோலார்லேருந்து கரண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது சோஷியல் மீடியாவில் என்ன கான்வர்சேஷனாக பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா, டிவிகே ஆட்சியில் ஒரு மாதிரியும் டிஎம்கே ஆட்சியில் ஒரு மாதிரியும் பேசுவீங்களா, உங்களுக்கு பிடிச்சவங்க ஆட்சியில் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் மாற்றி மாற்றி பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. புதிய தலைமுறை நியூஸ் சேனல் நடத்திய பிடி ஓப்பன் டாக்ஸ் அப்படின்ற ஷோவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, விசிகா தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்ததற்கும் திமுக மேல பல சைட்ல இருந்து நிறைய விமர்சனங்கள் எழுந்துட்டு வந்துச்சு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா திரு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, நீங்க எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு திமுக நினைச்சிருந்தா எங்களை வற்புறுத்தி இருக்கலாம், ஏன் திமுகனுடைய அமைச்சர்கள் கூட எங்ககிட்ட எந்தவித கேள்வியுமே எழுப்பல, ஏன் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு, அவ்வளோ ஏன் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட எங்கிட்ட மறுப்பு தெரிவிக்கல, இது எனக்கு ஆச்சரியமாகவும் அதே நேரத்துல அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு, செய்தியாளர்கள் எல்லாமே 2ஆம் கட்ட தகவல்களை வச்சு மட்டும்தான் விவாதங்களை நடத்திட்டு வராங்க, இங்க முதன்மை ஆதாரம் நான் தானே, என்கிட்ட கேட்டாதானே உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி திமுக மேல எழுந்த விமர்சனத்துக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு திரு திருமாவளவன் அவர்கள். வேலூர்ல நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதை தாவேகாவினுடைய அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அவர்கள் தான் தலைமை ஏற்று நடத்தியிருக்காரு. இதுல கூட்டத்துல ஒருவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த கேள்வி இப்போ ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த 3 சக்கர வாகனங்கள் எல்லாமே 4 மாதங்களுக்கு முன்னாடியே, அதாவது திமுகவினுடைய ஆட்சியிலேயே ஒதுக்கப்பட்டதாகவும் அது அப்பவே கொடுத்துட்டாங்க, இப்ப நீங்க அதை மறுபடியும் கொண்டு வெறும் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி, டிவிகேவினுடைய ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டி மறுபடியும் கொடுக்கறதா ஒரு சீனை நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் சில முக்கியமான நிகழ்வுகள், கரண்ட் நியூஸஸ் அண்ட் சென்சேஷன் நியூஸஸை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நியூஸஸ் சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.